ஆல், இன்னைக்கு ஸ்வீடனை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அண்ட் அது வந்து ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் பார்க்கலாமா? என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வீடனில் இருக்க நாங்கள் எல்லாருமே, ஸ்வீடன் இல்லை யூரோப்பில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இப்படி தான் நடக்கும். பட் ஸ்வீடனில் இருக்க நாங்கள் எல்லாருமே அடுத்த ஒரு 4 to 5 monthsக்கு டார்க்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம். ஸோ ஸ்வீடன் வந்து மார்னிங் 8 o'clock தான் எங்களுக்கு இப்போது வந்து சன் ரைஸ் ஆகுது. அது வரைக்கும் இருட்டாகவே தான் இருக்குது. இன்னும் போக 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 ஒரு 8:30 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அது ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊரில் ஒரு 6 o'clock இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுமோ அந்த மாதிரி எங்களுக்கு 8:30க்கு மேலே தான் இதுக்கப்புறம் பிரைட் ஆக போகுது. அதே மாதிரி ஈவினிங் 4 o'clock எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக இருட்டாகி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 months நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:35 வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 7 o'clockலாம் சாப்பிட்டுட்டு 8-9 தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது பார்க்கும் போதே ஒரு 5 o'clock 6 o'clock 8 o'clock ஃபீலை கொடுத்துரும். ஃபுல்லாக டார்க் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து சன்னில் இருக்க போகிறதுன்னு பார்த்தோம்னா 6 to 7 hours தான் பர் டேயில் இருக்கவே போகிறோம். நாங்கள் அது வந்து பார்க்கும்போது அந்த டைமில் வந்து மென்டலி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் இருக்கிறது மேல்மோ சதர்ன் ஸ்வீடன். எனக்கு மேக்ஸிமமாகவே 6 to 7 hours வரைக்கும் சன்லைட் இருக்கும். மீதி தான் நான் டார்க்கில் இருக்க போகிறேன். அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஹோம், அவங்களுக்கு 4 to 5 hours சன்லைட் இருக்கும். மீதி இருக்க போகிறது டார்க்னஸ். இப்போ நார்தர்ன் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிருணா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கில் தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு சன்லைட் அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்தோம்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு மார்னிங் 4:30 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க போது டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஈவினிங் பார்த்தோம்னா அதே மாதிரி ஃபுல்லாக டார்க் ஆகிடும் 4 o'clock எல்லாம். ஸோ இப்படி தான் ஸ்வீடனில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இருக்க போகிறோம் ஃபார் த நெக்ஸ்ட் 4 to 5 months. உங்கள் கண்ட்ரியும் இதே மாதிரி சீக்கிரமாக இருட்டாயிடும், நீங்களும் டார்க்கில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரியோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மார்னிங் 7 o'clock 4:30 ஃபுல்லாக லைட்ஸ், கிறிஸ்மஸ் லைட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.